வயசு ஏற ஏற மறதி வராம இருக்கணும்னா இந்த மீன் மட்டும் சாப்பிடுங்க, ஆயுசுக்கும் வராது. ஒரு மனிதனின் சிந்தனை திறன், நினைவாற்றல், கவனசக்தி ஆகியவை அனைத்தும் அவன் தினமும் எடுத்துக்கொள்ளும் உணவோடு நேரடியாக தொடர்பு கொண்டவை. குறிப்பாக மீன் வகைகள் மூளைக்கான இயற்கை மருந்தாகவே கருதப்படுகின்றன. ஆனால் எல்லா மீன்களும் ஒரே மாதிரி நன்மை தருவதில்லை. சில மீன்கள் மூளையை கூர்மையாக்கும் போது, இன்னும் சில மீன்கள் மெதுவாக நினைவு திறனை குறைக்கும் அபாயத்தை உடையவை. மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவும் முதன்மை மீன் சால்மன். இதில் இருக்கும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நரம்பு செல்களின் செயல்பாட்டை மேம்படுத்தி மறதி ஏற்படாமல் பாதுகாக்கின்றன. அதேபோன்று மத்தி, சார்டின், அயிலை போன்ற சிறிய கடல் மீன்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்கி கவனசக்தி மற்றும் மன தெளிவை அதிகரிக்கின்றன. குழந்தைகளின் படிப்பு திறன் வளரவும் பெரியவர்களின் நினைவாற்றல் நிலைத்திருக்கவும் இந்த மீன்கள் உதவுகின்றன. வயது முதிரும் போது ஏற்படும் மறதி, மனசோர்வு போன்ற பிரச்சனைகளின் அபாயத்தை குறைப்பதில் இந்த சிறிய கடல் மீன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தொடர்ந்து இந்த மீன்களை உணவில் சேர்த்துக் கொள்வதால் மூளைக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்து அல்சைமர் போன்ற நோய்களின் அபாயமும் குறைகிறது. இதனால்தான் மருத்துவர்கள் இந்த வகை மீன்களை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கிறார்கள். இதற்கு மாறாக பெரிய அளவிலான கடல் மீன்கள் சில அபாயங்கள் கொண்டவை. குறிப்பாக சுறா மீன், பெரிய வாளை மீன், சில வகை டூனா போன்ற மீன்கள் நீண்ட காலம் கடலில் வாழ்வதால் அவற்றின் உடலில் பாதரசம் போன்ற விஷப்பொருட்கள் தேங்குகின்றன. இந்த வகை மீன்களை அடிக்கடி சாப்பிடும்போது முதலில் பாதிக்கப்படுவது மனித மூளைதான். இந்த பாதரசம் உடலுக்குள் சென்று நரம்பு மண்டலத்தை பாதித்து கவனக்குறைவு, மறதி, மனநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. குறிப்பாக குழந்தைகளின் வளர்ச்சி தாமதம், பெரியவர்களின் நினைவு திறன் குறைவு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த வகை பெரிய மீன்கள் அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்ப்பதே பாதுகாப்பானது. மேலும் சில வளர்ப்பு மீன்களில் அதிகமான ரசாயன மருந்துகள் பயன்படுத்தப்படுவதும் ஒரு முக்கிய கவலைக்குரிய விஷயம். இந்த வகை மீன்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படும். இதனால் தூக்க கோளாறு, மன அழுத்தம், கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து நினைவாற்றல் மெதுவாக குறைய தொடங்கும். எனவே மூளையை பாதுகாக்கும் உணவாக மீனை தேர்வு செய்யும் போது சரியான அறிவுடன் தேர்வு செய்வது மிகவும் அவசியம். சிறிய கடல் மீன்களை வாரத்திற்கு 2 முதல் 3 முறை எடுத்துக்கொண்டு பெரிய கடல் மீன்கள் மற்றும் அதிக ரசாயன வளர்ப்பு மீன்களை குறைப்பது நீண்ட காலத்தில் நினைவாற்றல், கவனசக்தி மற்றும் சிந்தனை திறன் ஆகியவற்றை பாதுகாக்கும் சிறந்த வழியாகும்.